ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 23யோட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே இப்போ ரொம்ப க்ளோவாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஃபில்டர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. நான் எந்த வீடியோக்கும் இது வரைக்கும் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணதில்லை. நிஜமாகவே இப்போ பர்ஸ்னலாக நானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என் ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. அண்ட் நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் உனக்கு கொஞ்சம் க்ளோ ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ எஸ், என்னோடய ஸ்கின் வந்து நிஜமாகவே க்ளோ ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம மொபைலில் வீடியோ எடுக்கும்போது மொபைலோட எஃபெக்ட்னால கூட ஏதாச்சும் ஃபேஸில் சின்ன சின்ன பிளாக் மார்க்ஸோ பிம்பிள்ஸோ இருந்தால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் க்ளோ வந்து நேச்சுரல் க்ளோ தான். நேச்சுரலாகவே எனக்கு வந்து க்ளோ ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டே 23ல் மார்னிங் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் என்றைக்கும் மாதிரி சீரகம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு மார்னிங்கே குடிச்சாச்சு. அண்ட் அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து ரைஸ் குக்கரில் போட்டாச்சு. நான் வந்து கைக்குத்தல் அரிசி தான் வைக்கிறேன், ப்ரௌன் ரைஸு. அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால மார்னிங்கே போட்டுட்டேன். அண்ட் அதை போட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8:30-9 மணிக்கு என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறமா இன்றைக்கி சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன், பீட்ரூட் கூட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன், அதாவது 1.5 அளவு பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் அண்டு மசாலா ஐட்டம்ஸாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறமா கொஞ்சமாக இந்த நல்ல மிளகுத்தூள் உண்டுல அது எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே கறி லீஃப் போட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைக்க போகிறேன். கறி லீஃப் வந்து துபாயில் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும். இங்கே ஊரில் அப்படி இல்லை, எங்கள் வீட்டிலையே நிறைய மரம் நிற்குது, அங்கேருந்து பறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சாச்சு. அண்ட் அதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன் ஃப்ரிட்ஜில். எனக்கு எப்போல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணுமோ அப்போல்லாம் இதில் இருந்து எடுத்துப்பேன். நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு வேண்டி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இது கூட கொஞ்சமாக இந்த புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது கூட வச்சு அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரைக்குமே இருக்கும். எங்கள் அம்மா அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் வந்து 1 மந்த்துக்கெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, ஒரு 2-3 டேஸ்க்கு தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்போவாவது இந்த மாதிரி ஃபிஷ் எனக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லா டைமும் இப்படி அரைச்சிட்ருக்கிறதுக்கு ஒரு 1 வீக் மேக்ஸிமம் வரைக்கும் வச்சுருக்கிறதுக்காக நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால தான் நான் புளி ஆட் பண்ணலை. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா பெட்டர் கொஞ்சம் புளியோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா அது 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக ஃப்ரிட்ஜில் இருக்கும். நீங்கள் புளி ஆட் பண்ணாமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் அது கெட்டெல்லாம் போகாது. ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆக ஆக அதோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கே அடுத்து யூஸ் பண்ணணும்னு தோணாது. அதனால தான் புளி ஆட் பண்ணோன்னா அது நம்ம எப்படி அரைச்சி வைக்கிறோமோ அதே கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும். அதனால தான் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் புளி ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நவ் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய மசாலா எல்லாமே எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்டு பேலன்ஸ் நம்ம அந்த ஜாரில் இருக்கும்ல கொஞ்சம் மசாலா, அந்த மசாலாவே இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஃபிஷ்ஷுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வைக்க போகிறேன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு vlogல ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த மசாலாவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு கூடவே ஃபிஷ் வந்து எப்போவுமே ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் ஆனால் போதும், லாங் டைமுக்கு அது மேரினேட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஒரு பக்கமாக இருந்து நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். அதை மேரினேட் பண்ண ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம அடுத்து கூட்டு குழம்பு இதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி சாப்பாடு கூட ஃபிஷ் ஃப்ரையும் கூட்டும் மட்டும்தான் நான் பண்ணேன். குழம்பு வந்து என்னோடய ஆண்டி மார்னிங்கே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க இட்லி பண்ணியிருந்தாங்க. அது கூட பண்ண சாம்பாரை மத்தியானம் லஞ்சுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு பேனில் விட்டு நான் நல்லா ஒரு வாட்டி கூட கொதிக்க வைக்க போகிறேன். அதை கொதிக்க வச்சுட்டு ஓரமாக வச்சிட்டோன்னா குழம்பு நமக்கு ரெடி. அடுத்து வந்து கூட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும்.
எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, நீங்கள் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கும்போது வெறும் எக்கு இல்லை சிக்கன் கறி, எக்கு இந்த மாதிரியே உங்களுக்குள்ளாடி போகுது. நீங்கள் கூட்டு, அப்புறம் கியூக்கும்பர், கேரட், பீன்ஸு இது ஒன்றுமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னுலாம். அப்புறம் நேத்திக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, சிஸ்டர் நீங்கள் இன்ஸ்டீட் ஆஃப் இந்த மாதிரி லோ கலோரிஸ் எடுத்துக்கிறதுக்கு உங்கள் ஃபுட்டு கூடவே கேரட், கியூக்கும்பர், பீன்ஸு அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து செப்பரேட்டாக சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. எத்தனை பேர் அப்படி அப்படின்னு சொல்லுங்கள். மேபி இந்த ஃபுட்டி கேர்ள்ஸே அப்படி தானான்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்போவுமே ஃபுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக நிறைய சாப்பிட பிடிக்கும். நான் இப்போல்லாம் இப்படி டயட்டாக கண்ட்ரோல்டாக இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ எனக்கு இந்த கூட்டு மட்டும் செப்பரேட்டாக சாப்பிட பிடிக்காது. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொன்னப்போ அவர் தான் நீ சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கைக்குத்தல் அரிசி, அதுக்கும் இதுக்கும் சிமிலர் கலோரிஸ் தான், ஸோ இந்த சாப்பாடை சாப்பிட, அப்போ நீ அது கூடவே கூட்டும் ஆட் பண்ணிப்பல அப்படின்னு சொன்னார். அதனால தான் இப்போ இந்த தோசைக்கு அல்டர்னேட்டிவாக நான் கோதுமை மாவு வாங்கி தான் வச்சுருந்தேன் தோசையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனாலும் இப்போ அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் இந்த கைக்குத்தல் அரிசி இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி நிறைய வெஜ்ஜீஸு அப்புறம் ப்ரோட்டீன் ரிச்டு ஃபுட் எல்லாமே நமக்கு உடம்புக்குள்ளே வரும், அது பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் அதையும் தாண்டி இப்போ நான் வந்து துபாயில் இருந்து வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்கேன். துபாயில் இருக்கும்போது என்ன தான் ஊரில் உள்ள சாப்பாடு கிடைச்சாலும் நம்ம ஊரில் இருந்து வாங்கி சாப்பிட்ற ஃபீல் எப்போவுமே வந்ததில்லை. பட் இப்போ நம்ம 1 or 2 months லீவுக்கு வந்து நிற்கும்போது தான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்காக குவான்டிட்டி ரொம்ப நிறைய எடுத்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் லிமிட்டட் குவான்டிட்டியில் அப்படி கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு தான் சரி ஓகே நம்ம டெய்லி வந்து கோதுமை தோசைக்கு இந்த ரைஸ் எடுத்து சாப்பாடே சாப்பிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி சாப்பிட்றேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு அக்கா எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஊருக்கு வரீங்க, ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணி இந்த ஊரில் உள்ள சாப்பாடை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலைனாலும் ஏதாவது ஒரு டைம் ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த ஃபுட்டுக்கு மாறினேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் மட்டும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் அஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி அப்படியே என்னோடய லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சாப்பாடு, சாம்பார் குழம்பு அண்டு கூட்டுக்கு வந்து இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு தான் வச்சுருந்தேன். கூடவே ஃபிஷ் ஃப்ரை 2 பீஸ் வச்சு லஞ்சை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி டின்னர் வந்து லாஸ்ட் மீலாக நொங்கு ஜூஸ் இருக்குல்ல, அந்த நொங்கோடு சேர்த்து எடுத்து ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டிலையே ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான். எங்கள் வீட்டிலையே நிறைய பனைமரம் நிற்குது. ஸோ நொங்குமே எங்கள் வீட்டில் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணது. ஸோ நிறைய இருக்கும், டெய்லியுமே எங்களுக்கு கிடைக்கும் இந்த நொங்கு ஜூஸு. சீசன் டைமில் சொல்கிறேன், எல்லா டைமும் கிடைக்காது, அது வளர்கிற டைம் ஹார்வெஸ்ட் பண்ணால் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ வீட்டிலையே நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தானே. துபாயில் நான் இதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். துபாயில் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல, எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன கிடைச்சாலும் நம்ம ஊரில் இருந்து ஒரு ஃப்ரூட் வாங்கி சாப்பிடும்போது இல்லை ஏதோ ஒரு சாப்பிட்ற விஷயம் வாங்கி சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த டேஸ்ட்டும் அந்த ஃபீலும் நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் கிடைக்கிறதில்ல. அது நான் துபாய் போனதுக்கு பிறகு தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனாலேயே ஊருக்கு வரும்போதெல்லாம் இங்கே உள்ள ஃபுட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அது நான் மட்டும் இல்லை, என் கூட ஸ்டே பண்ணியிருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து ஃபாரினில் இருக்கிற எல்லாரும் நினைக்கிறது ஊருக்கு வந்தாலே எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு. எனிவே டயட் பிளான் சொல்ல வந்து என்னோட சோக கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எது அப்டேட் பண்ணணும், ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஷார்ட்டாக நம்ம என்ன சாப்பிட்டோன்னு மட்டும் பார்க்கணுன்னா டெய்லியுமே நான் மார்னிங் ஷார்ட்ஸும் ஈவினிங் லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.